அண்ணா என்னடா கிடைச்சானா? இல்லண்ணா, இன்னும் கிடைக்கல. கிடைச்ச உடனே வெட்டணும். அந்த நாயை வெட்டி வீசணும்டா. போனை எடுறா. டேய் லாவணி அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன கொல்ல துரத்துறாங்க. இப்ப எங்க இருக்க? ஹேய் இல்லடா பரதேசி பயல. வந்துட்டான் சிங்க மகன்தான். தலைவன் இன்றைக்கும் தங்க மகன்தான். வந்துட்டான் சிங்க மகன்தான். தலைவன் என்றைக்கும் தங்க மகன்தான். அதிரடி சரவடி இவை எடிதான். எதிரி வந்த பலிதான். என்னடா கிடைச்சானா? இங்க எதுக்காகடா கூட்டு வந்த? இது லாவண்யா வீடுடா. லவ் பண்ணல, ரிஸ்க் எடுத்துதாகணும். யாரா நீங்க? உன் தங்கச்சியை லவ் பண்ணவன் எவன்னு தெரியாமலே துரத்துறியா? இவன் தான். நீ உன் தங்கச்சி அண்ணனை பார்த்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் இவன் உன்னை பெரிய ஆளாக்கி விட்டான். நினைச்சது நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா இவன் தான் உன் வீட்டு மாப்பிள்ளை. ஹேய், உன் தங்கச்சியை லவ் பண்ணதுக்காக நீ அவனை துரத்துறது நியாயம் தான். அதுக்காக தானே பேசுறதுக்கு அவனை கூட்டு வந்திருக்கேன். பேசி தீர்த்துப்போ. நடக்காது முடியாதுன்னு சொன்னா ஏய், நெக்ஸ்ட் 5 நிமிஷத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன்னா லைஃப்ல என்ன ரிஸ்கா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவடா. இப்ப அவங்க அடிக்க வர்றது என்ன இல்லடா உன்னை. ஐயோ என்னடா ஆச்சு இவனுக்கு? இன்னும் 5 நிமிஷத்துக்கு இவனுக்கு எதுவும் விளங்காது. நீ போய் லாவணியாவை கூட்டு வா. மச்சான், உன் தங்கச்சியை கூட்டு ஓட போற மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஏய்,
இவங்களை இனிமேல் தேடுறதுக்கு ட்ரை பண்ணாத. ஏன்னா இவங்களுக்கும் உனக்கும் நடுவில் இப்போ நான் இருக்கேன். என்னை தாண்டி இவங்களை தொட முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா வா, சாவடிச்சிருவேன். உன்னை இல்லை, அந்த நம்பிக்கை. Ladies and gentlemen, with your cooperation, we got this prestigious contract, which is worth 2,000 crores. And this project, who's that? Hey, Krish! That's my son Krishna. My life, my energy. நீ என்னடா கண்ணா இங்க? அப்பா, எனக்கு ஒரு 1/2 hour உங்கள் டைம் வேணும். லைஃபே உனக்கு தான்டா. Anything for you. போலாம். சார் அப்போ இங்க மீட்டிங் எல்லாம் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணு. வந்திருக்கிறது என் பையன். ஹேய், நீ என்ன இங்க? ஃபோன் பண்ணி 15 நிமிஷத்துல இங்க வந்துருங்கமான்னு சொன்னா வந்துட்டேன். சரி வா. என்னடா இழுத்துக்கிட்டு வந்துட்டானா? கல்யாணம் கூட பண்ணி வச்சிட்டேன் அங்கிள். That's my son. பத்மா, நான் அந்த வயசுல இருந்தப்ப இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால செஞ்சு வைக்க முடியல. பட் இவன் செஞ்சு வச்சிட்டான். எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு டயலாக். ஆசீர்வாதம் பண்ணுங்க. God bless. நல்லா இருங்க. God bless you. தப்பா நினச்சிக்காதீங்கம்மா, எல்லாரும் சின்ன பசங்க. உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தைரியமாக இருக்கும்னு தான். டேய் கண்ணா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீயும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்காத. கூட்டிட்டு வந்து எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணு. டேய் கிரிஷ், எங்க? உங்களால செய்ய முடியாது, அது செய்யறதுக்கு அங்கிள். என்ன? ஏண்டா லவ் பண்ணும்போது எப்படிலாம் சுத்தின, ஆனா இப்பெல்லாம் என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாங்கிற எண்ணமே வரலையாடா உனக்கு? மடக்கிற வரைக்கும் தான் உங்க பின்னாடி சுத்துவோம், மடங்கிட்டா நீங்க தான் சுத்தணும். அம்மா, ஆ அப்பா, என்னடா? யாராவது இருந்தா இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னீங்கல்ல, இவதான் இந்து. நேத்து தானடா சொன்னேன், அதுக்குள்ளயா? 1 year லவ் பண்ற டாடி. நான் கூட அவன் வயசுல இருந்தப்ப இதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்து எங்க அப்பாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பண்ண முடியல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால செய்ய முடியல, ஆனா இவன் செஞ்சிட்டான். என் டாடி அப்படிதான். இங்க அவ்வளவு சீன் இல்லம்மா. ஆ? அவன் என்ன செஞ்சாலும் என்னால முடியலையேன்னு அப்பப்ப ஃபீல் பண்ணுவாரு, அவ்வளவுதான். எங்க அம்மா இப்படிதான். நீ உள்ள வாம்மா. அம்மா அப்பா என்ன பண்றாங்க? யூஎஸ்ல இருக்காங்க. நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே என் சித்தப்பா இருக்காரு, அவர் வீட்ல தான் தங்கிட்டு இருக்கேன். ஸ்டடீஸ் முடிஞ்சது என்ன செய்ய போற? கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். பாய் அங்கிள். டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா எழுந்துடுறா. அம்மா கிருஷ்மா, எழுந்துடுறா, கோயிலுக்கு போவோம். நான் எதுக்குமா கோயிலுக்கு வரணும்? கோயிலுக்கு வர்றதுக்கும் கேள்வியா? இப்ப எதுக்கு கோயிலுக்கு போவோம்? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா போவோம். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நல்ல அம்மா அப்பா, எனக்காக உயிரை கொடுக்குற இந்து, எனக்காக என்ன வேணாலும் செய்யற என் ஃப்ரெண்ட்ஸ், தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட ஆஸ்தி இருக்கு. இதெல்லாம் இருந்து கோயிலுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கு தான் அசிங்கம். ஓகே. என் போன். கிருஷ், உன்னை உடனே பார்க்கணும். ஏண்டி? ப்ராப்ளம்டா. ப்ராப்ளம் பெருசோ? எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ சாஞ்சப்பவே புரிஞ்சு போச்சு பின்னாடி ஏதோ பெருசா இருக்குன்னு. சொல்லு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சொல்றத முதல்ல கேளு. அவ ரொம்ப பிரில்லியன்ட்ரா. அவ கெரியரை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கா. இங்க படிப்பு முடிஞ்சு போச்சு, யுஎஸ் போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறா. பணம் வேணுமா? என்ன சொல்ல விடு. இப்ப அவளோட அப்பா ஊர்ல அவளோட தாய் மாமனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் ஒரு பெரிய ரவுடி. அவனோட கல்யாணம் ஆச்சுன்னா அவ வாழ்க்கையே நாசமாயிடும்.
அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிருக்காடா. நல்ல போய் தான். அங்க தானடா அவ மாட்டிக்கிட்டா. இப்ப அவங்க அப்பா அந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. அவர் என்ன சூப்பரா சொல்லிட்டார். இப்போ ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு அர்ஜென்ட்டா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு தேவைடா. இந்த பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் எந்த கடையிலமா விற்கிறாங்க? கிண்டல் பண்ணாதடா. சரி, இப்போ ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு பாய் ஃப்ரெண்ட் எங்க இருந்து கிடைப்பாங்கற? ஏய், முக்க முக்க என்னது நானா? உனக்கு என்ன பைத்தியமாடி? நீ சாஞ்சப்போ எனக்கு டவுட் வந்தது. பூமி கிரிஷ், பூமி கைய விடலாமே. அது ஓகே. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சாலே ஒரு 10-15 பேர் அனுப்பிச்சு கும்மி எடுத்தவங்க கூட பார்த்துருக்கேன். ஆனால் நீ சொன்னோன்னு ஓகே சொல்லி உங்கள் அப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருன்னா அங்கே வச்சு கும்மி எடுப்பாரோ? அது தெரிஞ்சா உன்ன இதுக்கு எவனாவது ஒரு லூஸ் அனுப்பியிருப்போம்ல. நீ போனா என்ட்ரியாவ செட்டில் பண்ணுவ, திரும்பி வந்துருவ. அவ்வளோ ஈஸியாக இருக்கா அவனுக்கு? நல்லா இரு. அது சரி, நீ இங்கேருந்தே அமெரிக்கா போயிட வேண்டியதானே? அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை. அது ஒன்று இருக்கோ. அவங்க அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான். சரி, இப்போ என்ன? நான் அவ கூட போனால் உனக்கு ஹாப்பிங்கிறேன். ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அனுப்புகிற முதல் ஆள் நீ தாண்டி. நல்லா இரு. சரி விடு. இப்போ வீட்டில் என்ன சொல்லுவேன்? எதுவாக இருந்தாலும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். இதுவும் அப்படிதான். எப்போ கிளம்பணும்? சொல்லு கிரிஷ். அப்பா நான் வேர்ல்ட் டூர் போகலான்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு? நீங்கள் போகலான்னு நினச்சிருப்பீங்க, நான் போக போகிறேன். That's my son. எப்போ கிளம்பலான்னு இருக்கேன்? நாளைக்கேப்பா.